Hi friends, welcome back to spireviewtech. This is Melvin. In the tutorial நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா Flutter app development course தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட Flutter app development course ஆன்லைன்லயே அவைலபிலிட்டி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற people எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இமெயில் ஆத்தென்டிகேஷன் வித் ஃபயர்பேஸ். ஒரு இமெயில் ஆத்தென்டிகேஷனை ஃபயர்பேஸ் கூட லிங்க் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம் அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஃபயர்பேஸ் கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சைன்இன் பேஜ், சைன் அப் பேஜ், ரீசெட் பாஸ்வேர்ட், இமெயில் வெரிஃபிகேஷன், டேஷ்போர்ட், லாக் அவுட் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மைண்ட் மேப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் ஆப் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு, ஆல்ரெடி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம கிட்ட அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா சைன்இன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி இமெயில் அண்ட் தென் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நம்ம டேஷ்போர்டு வந்து போகலாம். இன்கேஸ் நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து எப்படி பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்கேஸ் நம்ம கிட்ட அக்கௌண்ட் இல்லை, புதுசா யூசர் வந்து நம்ம ஆப் வந்து என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் அப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல யூசரோட இமெயில் ஐடி அண்ட் தென் அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் தென் பாஸ்வேர்ட் இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூசரோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஏன் நம்ம இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து யூசரோட அட்ரஸ்க்கு சென்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து யூசருக்கு வந்து சென்ட் பண்றோம். அவங்க இமெயில் வெரிஃபிகேஷன் அவங்க மெயில் ஐடிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் டேஷ்போர்டும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி அதுக்கப்புறம் டேஷ்போர்டும் கொண்டு போகலாம். அது வந்து பேஸ்டா அந்த வெண்டாரோட ரெக்குயர்மெண்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ அதுக்கான ப்ராசஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பையா வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இமெயில் ஆத் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னன்னா ஃபயர்பேஸ் கூட லிங்க் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபயர்பேஸ் இமெயில் ஆத் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்ளிகேஷன் தான் இந்த com.example அப்படின்ற இடத்துல ஆர்கனைசேஷன் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா spireview அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆண்ட்ராய்ட் லாங்குவேஜ்ல காட்லின் தான் இருக்கணும், ஐஓஎஸ் லாங்குவேஜ்ல ஸ்விஃப்ட் தான் இருக்கணும். பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால மற்ற எதுவுமே நம்மளுக்கு நீட் இல்லை, அதனால நம்ம வந்து டிசேபிள் வந்து பண்ணிடலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒன்ஸ் நம்ம ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெமோ ஆப் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெமோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லிப் அப்படின்றதுல ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு இமெயில் ஆத்தென்டிகேஷனை ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல எப்படி வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த லிப்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த லிப் அப்படின்றதுல ஒரு ஃபோல்டர் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ண போறோம். எல்லா ஸ்கிரீனுமே இந்த ஸ்கிரீன்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எழுதணும் இல்லையா? அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆத் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆத் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும். ஸோ கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் நம்ம ஆப்புக்கு வந்து கலர்லாம் வந்து கொடுப்போம். அந்த கலர் அண்ட் தென் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் எல்லாமே அந்தந்த பேஜில் வந்து கொடுக்க மாட்டாங்க, தனியாக ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி அந்த பேஜ்லேருந்து மேப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சொல்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா அப்கமிங்கில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இமேஜஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அந்த இமேஜஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு இமெயில் ஆத் ஐ மீன் ப்ராஜெக்டோட ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி அதில் நம்ம டைரக்டரியில் போயிட்டு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அசெட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஐ மீன் எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி இமேஜஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா பிஎன்ஜி இமேஜஸ் இருக்கும், அதனால நம்ம வந்து பிஎன்ஜி இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது எஸ்விஜி இமேஜஸ் வந்து லோட் பண்ணுவோம், அதனால எஸ்விஜி இமேஜஸ் வந்து கொடுத்துக்கலாம். எஸ்விஜி அண்டர்ஸ்கோர் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜேபக் பேஸ் பண்ணி ஒரு இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஜேபக் பேஸ் பண்ணி இமேஜுக்கு ஜேபக்
இமேஜஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துக்கலாம். அண்டர்ஸ்கோர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்லையும் ஒரு ஐடென்டிஃபிட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன்இன் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம், சைன் அப் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், ரீசெட் பாஸ்வேர்ட் அண்ட் தென் வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி இந்த ஸ்க்ரீன்லாம் இது வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆத் மேனேஜ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் ஃபங்க்ஷனாலிட்டி பார்ட் எல்லாமே இந்த ஒரு ஆத்தென்டிகேஷனில் ஆத் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த கான்ஃபிக் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் எல்லாமே தனியாக கொடுக்க போகிறோம், அண்ட் தென் கலர் எல்லாமே தனியாக கொடுக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூட் எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரூட் எல்லாமே தனியாக ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி அது மூலம் தான் நம்ம வந்து மேப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து